ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்களாம் ஷார்ட்ஸ் வீடியோ சரியாக போக மாட்டேங்குது. 5-6 வியூஸ் தான் போகுது. ஷார்ட்ஸ் வீடியோ என்ன வீடியோ எடுக்கிறது, எந்த கண்டென்ட் போடுறது அப்படின்னு சில பேருக்கு தெரியல. அதனால் முழிக்கிறாங்க. அப்படியே வீடியோ போட்டாலும் 5, 6 இல்லை 10 வியூஸ் இது மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி போகிறதுக்காக உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் வீடியோவுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த ரிப்ளை ஆப்ஷனில் போய்ட்டு டச் பண்ணிக்கலாம். அதில் நம்ம டைப் பண்ணி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது மாதிரி ஏதாவது சொல்லி நம்ம அதை ரிப்ளை பண்ணுவோம். இனிமேல் அப்படி பண்ணாமல் அந்த ரிப்ளைங்கிற இடத்துலயே பக்கத்துலேயே பாருங்கள் கேமரா இருக்கும். இந்த கேமரா சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போகும். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த கமெண்ட்டும் உங்களுக்கு காட்டும். அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்களோ அதை அப்படியே பேசி ஷார்ட்ஸாக இது பண்ணி அதை சென்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு போயிடும். இப்போ நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்க வர்றவங்க பார்த்துட்டு இந்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படின்றத அதை டச் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கே போகும். ஷார்ட்ஸ் வீடியோ ஓடும்போது என்ன பண்ணோன்னா ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா ஒரு வியூஸ் வரும். ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா வச்சுக்கலாம் 10 வியூஸ் நமக்கு கிடைக்கும். அதே ஒரு 50 பேர் பார்த்தாங்கன்னா 50 வியூஸ் கிடைக்கும், லைக்கு கிடைக்கும். அதே நமக்கு சப்ஸ்கிரைபாக கூட மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. 10 பேர் 10 சப்ஸ்கிரைப் கிடைச்சா நமக்கு யூஸ் தானே. இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு நிறையா வியூஸு, சப்ஸ்கிரைபர், லைக்கெல்லாம் கிடைக்கும். அதே போல் இதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு அது மாதிரி பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் பெரிய பெரிய சேனலெல்லாம் கூட நீங்கள் போய் அதை ரிப்ளை பண்ணலாம். அந்த சில பேர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கூட சொல்லலாம். அந்த ஆன்சரை கூட நீங்கள் அந்த ரிப்ளை பண்ணிட்டு கேமரா இது பண்ணி இது மாதிரி ஷார்ட்ஸாக அனுப்புனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ரிப்ளை நிறைய பேர் படிப்பாங்க. பெரிய பெரிய சேனலுக்கெல்லாம் நிறைய பேர் படிப்பாங்க. அந்த படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வியூஸாக கண்டென்ட் கன்வெர்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் உங்கள் வீடியோலாம் ரொம்ப பிடிச்சிருந்துங்களா அவங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பார்த்துங்க. அது எப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு சிம்பிள் நான் பின்னாடி பேக் இதில் காட்டுறேன். நீங்கள் அந்த ரிப்ளையில் போய் டச் பண்ணிங்கனாக்கா அந்த லெட்டர்ஸ் ஆப்ஷனும் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக கேமரா ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த கேமரா ஆப்ஷன் தான் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸுக்கு போகும். ஓகேங்களா? இதே மாதிரி நான் ஒரு கமாண்டை எடுத்து ஷார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதை ரிப்ளை பண்ணதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக யாராவது என்னுடைய சேனல் வீடியோ பார்த்துருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.